இறை இயேசுவில் பிரியமுள்ள இணையதள அன்பர்களே, நண்பர்களே, இனிய வாழ்த்துக்கள். இயேசுவின் வல்லமையான வார்த்தையால் ஊட்டம் பெற்ற நாம் இன்றைய நாளின் நற்செய்தியை பலமுறை கேட்டு தியானித்து இருப்போம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. காது கேளாதவருக்கு உமிழ் நீரால் இயேசு சுகம் அளித்த நிகழ்வு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பிறருக்கு சுகம் அளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக மருத்துவம் கூறுகின்றது. இதையே இயேசு தன் வாழ்வில் செய்த புதுமை வழியாக சுட்டி காட்டுகின்றார். ஆம், உமிழ்நீர் அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒன்று. கிராமப்புறங்களில் யாராவது காயமடைந்தோமெனில் அறிவுரையாக கொடுக்கப்படக்கூடிய மருந்து உமிழ்நீர்தான். இயேசுவை தொட்டவர்கள் எல்லாரும் குணம் பெறுகிறார்கள். ஆனால் இயேசுவால் தொடப்பட்ட ஒவ்வொருவரும் குணம் மட்டும் பெறவில்லை, மாறாக குணத்தோடு சேர்த்து அவர்களது வாழ்க்கையே மாற்றம் பெறுகிறது. இயேசுவால் அழைக்கப்பட்டவர்களாகிய நாமும் தொடப்பட்டவர்களாய் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முன்வருகின்றோமா? சிந்திப்போம். துறவு வாழ்வு ஒரு புனிதமான வாழ்வு மட்டுமல்ல, மரபுகளையெல்லாம் கடந்து மற்றவர்களை புனித நிலைக்கு உயர்த்துகின்ற வாழ்வு. ஆம், இயேசு தான் மட்டும் புனித வாழ்வு வாழவில்லை, மாறாக தன்னை பின்தொடர்ந்த ஒவ்வொருவரையும் புனித வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கின்றார். நாமும் இத்தகைய அழைப்பை ஏற்று நம்பிக்கையினால் இறை துணையோடு பிறரை புனித வாழ்விற்கு அழைத்துச் செல்கின்றோமா? எப்படி? நம்முடைய வாழ்வால், வார்த்தையால், செயல்களால், பணிகளால் மட்டுமா? சிந்தனை செய்வோம். நம்முடைய அர்ப்பண வாழ்வு கடவுள் கொடுத்த கொடை. இந்த கொடையை பிறருக்காய் நாம் பயன்படுத்துகின்றோமா? பிறரின் காயத்தை ஆற்றுகின்றோமா? இல்லை, நம்முடைய வார்த்தைகளால், செயல்களால் பிறரை காயப்படுத்துகின்றோமா? கடவுளிடம் நன்மையை மட்டும் பெறும் நாம் பிறருக்கு நல்லதையே செய்ய முன்வர வேண்டும். இதை உணர்ந்து வாழ வேண்டுமெனில் அடைக்கப்பட்ட நம் காதுகள் திறக்கப்பட வேண்டும். உடைப்பட்ட இதயம் இயேசுவால் உயிர் பெற வேண்டும். எப்போது நம் வாழ்வு உயிர் பெறும் என்றால் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற போதுதான். காது கேளாதவர் நம்பிக்கை வைத்தது போல நாமும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். இதயத்தில் முழு மனிதனாய் மாற்றம் பெறுவோம். நன்றி.